சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/2/2025 சனிக்கிழமை, மாசி மாதம் 3ஆம் நாள், திருதியை திதி இன்று இரவு 11:53 வரை, உத்திரம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:39 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடைவதற்கு இந்த நாள் உகந்த நாளாக அமையும். அதை போலவே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உகந்த நாளாக அமைகிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. குருவின் பார்வையில் வேற சந்திரன் இருக்கிறார் இல்லையா? கடன் நோய் போன்ற விஷயங்களால் கொஞ்சம் ஒரு மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்க, ஐயா இவ்வளோ கடன் ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அதற்கேற்ற மாதிரி வருமானம் இல்லையே, எதை அடைக்கிறது, அல்லது ஒரு பொருளை விற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அது கூட விற்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடன் தொல்லைகளால் தூங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு இன்றைக்கும் நாளைக்கு இந்த 2 நாட்கள்லேயே எப்படி அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரன் குருவின் பார்வையில் கேதுவோடு இணைவில் இருக்கிறது. ஒரு நிலையில் கொஞ்சம் திடகாத்திரமான அமைப்புகள், ஒரு நோயிலிருந்து ஒரு பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, மனசே கொஞ்சம் ஒரு தெம்பாக இருக்கக்கூடிய நிலைமை. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வந்துடாதுங்க, எதையும் நம்மளால் சமாளிச்சுக்க முடியுங்க என்கின்ற மாதிரி ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். ராசிநாதனும் உங்களுக்கு சந்திர கேந்திரம்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் வலுவாகவே இருப்பது, 11ஆம் மணியும் சேர்ந்திருப்பது, என்னதான் இருந்தாலும் ஒன்றும் தலைக்கு மேலே எல்லாம் நல்லபடியாக முடியும் என்கின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தவங்க, அந்த வேலை சரியில்லை, இந்த வேலை சரியில்லை, அல்லது நான் இந்த வேலையை பார்க்குறது எனக்கே முன்னேற்றம் இல்லைன்னு நல்லா தெரியுது, எனக்கு பிடிச்சமான அமைப்புகளில் இல்லை, இந்த மாதிரி வேலை மாறலாமான்ற மாதிரியான எண்ணங்களில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே, அதாவது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே ஏதாவது வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். ஒன்று, வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குறையும். ஒரு மேலதிகாரி மாதிரியானவர்கள், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அனுசரணையாக உங்களை கூப்பிட்டு பேசி, இப்படிலாம் ஒன்றும் இல்லை, வேலையை விட்டுற வேண்டாம் என்கின்ற மாதிரி சூழல்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்கார ஒரு நடுத்தர வயதுகளில், ஒரு 30 வயதுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சந்திரனுடைய 12ஆம் பார்வை கூடவே அங்கே 12ல் சுக்கிரன் இருக்கிறது. கடந்த காலங்களில் வெளிநாடு போன்ற இடங்களில் ஜெயிக்க முடியாமல் போனவங்க அல்லது அங்கே போக முடியாமல் போனவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டிற்கோ வெளிமாநிலத்திற்கோ தூர இடங்களுக்கோ போவது அல்லது பயணங்களின் மூலமாக நன்மைகள் என்பது போன்ற எல்லாம் நிறைவா சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் தாங்க, மாற்றமுள்ள சிறந்த நாளான இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கேது கூடயும் சேர்ந்திருக்கிறார். ஒரே நேரத்தில் இன்றைக்கு சந்திரனுக்கு குரு சுக்கிர 2 5ஆம் இடத்தோடு சேர்ந்து கிடைக்கிறது. அந்த காலத்தில் பிள்ளைகளால் ஏதாவது மன அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்த ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு, அம்மா அப்பாக்களுக்கு இது கொஞ்சம் நல்ல இந்த நாள் இருக்குங்க. பிள்ளைக்கு வேலை, திருமணம் நடக்கலை, அல்லது ஏற்கனவே நடந்து திருமணம் குழப்படியாக போயிருக்கிறது, திருமணம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, அல்லது பிள்ளையே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், பள்ளி கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க அதுங்களுக்கு தான் போகிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கே பெரிய விஷயம். கையில் வேற செல்ஃபோனை கொடுத்து மடியில் நெருப்பு கட்டினா போல் இருக்கக்கூடியவர்கள்னா இன்றைக்கி வர்ற செல்ஃபோன் தான் ஒரு குழந்தைகளை அடிக்ட் ஆக்கக்கூடிய ஒரு சூழல்களில் எப்படி இந்த விஷயத்தை நம்ம கையாளுறதுன்ற மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் பெற்றோர்கள் இருக்கிறோம் என்பது. ஆயினும் ஒரு
குழந்தைகளின் மன அழுத்தங்கள் அத்தனையும் விலகக்கூடிய, நம்ம குழந்தைகள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் மாட்டாங்க, மனக்கட்டுப்பாடு இருக்கிறவங்க, ஒழுக்கமானவங்க, நல்ல புத்திசாலிங்க, நம்முடைய பேரை அவங்க காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு நிம்மதியும் தைரியமும் பிள்ளைகள் மேலே வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. சரி, பெற்றவர்களுக்கு தான் இப்படி, இளைய பருவத்தினருக்கு எப்படி இருக்கும்? மாற்றங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள். ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க ரிஷபராசிக்கார இளைஞனுக்கு உயர்ந்த நாளாக இந்த நாள் இருக்கு. கேள்வி படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், யார் வாழ்க்கை துணைவர், எந்த பக்கம் போனால், எந்த ரூட்டில் போனால் நம்முடைய லட்சியம் நிறைவேறும் என்ற மாதிரி நல்ல சிந்தனைகள் வரப்ப இருவனுடைய பார்வை அமைப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நாளைக்கு மனசில் வரக்கூடிய சிந்தனைகள் எப்படியே நல்ல விதமாக வழிகாட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பில் இருக்குங்க. அரசு சார்ந்த வேலைகளில் வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு யூபிஎஸ்சி இந்த மாதிரி எழுதணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஸ்டேட் குறிப்பிட்ட வேலை தான் கிடைக்கணும் அப்படியே ரிஷபராசிக்கார இளைய பருவம் உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு நீங்கள் என்ன மாதிரியான பிளான் போடுற சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அந்த ரூட்டு கிடைக்கக்கூடிய அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கு. மிதன்காம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானம் கல்வி அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடத்துல சந்திரன் இன்றைக்கு வலுவாக ஒரு நிலையில் அவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் குருவின் பார்வை சுக்கிரனின் பார்வை அப்படிங்கிறது இன்றைக்கு 4ஆம் பாவகத்தின் மூலமாக நன்மைகள் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே மிதன ராசிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். என்னங்கய்யா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மனசு சந்தோஷப்பட இன்றைக்கு அவரவருடைய வயது ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கல்வி நிலைமைகளில், அதாவது பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாருக்குமே பள்ளி கல்வி கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்லவங்கள், அதை விட ஆசான்களுடைய நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டுங்க. மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் பிஹெச்டி போல படிக்கலாமா, எம்லாமா, அல்லது வேறு ஏதேனும் உயர்நிலை படிக்கலாமா, எந்த துறையில் படிக்க ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக அப்படியே மிதன ராசிக்கு. வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவது அவரவருடைய வயதிற்கு தகுதிக்கு பிறந்த ஜாதக தசாபுக்தி அவர்களுக்கு ஏற்பட்டாங்க கிரகங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ செயல்படும். அப்போ ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு ஏசி வாங்கிறது, ஒரு கட்டில் வாங்கிறது, ஒரு மெத்தை வாங்கிறது, இந்த மாதிரி ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கின்ற பொருளை கொண்டு உங்களுடைய உடல் மன சுகத்திற்காக ஏதேனும் பொருள் வாங்கக்கூடிய நாளாகவும் இன்றும் நாளையும் கண்டிப்பாக அத்தனை மிதனர் அம்மா பற்றின ஒரு கவலைகள் அமைப்புகளும் இந்த நாளுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க. ஒரு நிலையில் அம்மா கிட்ட ஒரு சங்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக இது எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு வாழ்க்கை துணை தேவை, இந்த மாதிரியான விஷயங்களில் வாங்களோ என்கின்ற ஒரு எண்ணத்தில் கொள்ளக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தாய் அப்ளிகேஷனை வைக்கும்போது அவங்க முடிவெடுத்து பெரும்பாலும் சம்மதம் கொடுக்கும் நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கூடிய அமைப்பு உண்டு. ரொம்ப நாளாக வந்து அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், இது செலவு வச்சுக்கிட்டு புதுசு வாங்குறதுன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியான ஒரு குறை அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய, அதற்கனை அமைப்புகளும் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றம் உள்ள மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்கார சந்திரன் தேய்பிரையில் இருந்தாலும் கூட 3 குரு சுக்கிர பார்வையோடு இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு ராசிக்கு குரு சுக்கிர பார்வைகள் ஒன்றாக கிடைக்கும். ராசிநாதனுக்கு குரு சுக்கிர பார்வைகள் உடைத்தாலும் அந்த ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பீங்கன்னு இப்போ ராசி பலனில் சொல்கிறேன் அப்படி கடகராசிக்காரர்களுக்கு. இந்த பாருங்கள், ஒரு மாதத்திற்குள்ளே உங்களை பீடித்திருக்கின்ற அஷ்டனை விலகப் போகிறது. அஷ்டமச்சனாலே அப்படியே உடம்புக்குள்ளே ஒரு 1000 பலம் வந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக முகத்திலேயே ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கணும். சரி, அடுத்த மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ இந்த மாதத்தில் முன்னேற்றங்கள் இருக்கணும் இல்லையா? அதற்படி விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தைரியம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு, தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் மூலமாகவே சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புன்னு 3ஆம் வீட்டினுடைய அத்தனை நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே அமையுதுங்க. அஷ்டமச்சனை உண்மையில் படாத பாடுபடுத்திருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் பூச நட்சத்திரக்காரர்கள், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கண்ணீரோடு இருக்கக்கூடிய நாட்கள் தான் கடந்த 2 வருடங்களாக அதிகமாக இருந்தது. ஒரு ஜோதிடத்தை நம்பாதவர்கள் கூட, ஒரு பகுத்தறிவாளர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள கூட, அந்த மாதிரியான கடகராசிக்காரர்களை கூட அடாடா ஜோசியத்தில் ஏதோ ஒன்று இருக்கோ அப்படின்ற அளவுக்கே ஒரு மாதிரி மாற்று சிந்தனையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கடகராசிக்காரர்கள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்து விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. 90% கடகராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு அமைப்புகளில் சோகங்கள், ஒரு மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன 2 வருஷமாக. ஒரு 10% பேர் தான்
ஜாதக அமைப்பின் அமைப்பில் ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்திலேயோ சந்திரன் வலிமையாக இருக்க பிறந்தவர்கள் ஒரு 10% பேர் பெரிய அளவில் பாதிக்கப்படலை. உண்மையிலே நம்ம இப்போ பேசுகிறது இந்த 90% ஒரு கடகராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் இருக்கும். சில பல அறிமுகங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் யார் தேவைப்படுகிறார்களோ அந்த தேவைப்படுகிறவர்கள் எது தேவைப்படுகிறதோ அந்த தேவைப்படுகின்ற ஒன்றின் அறிமுகம் இன்றைக்கோ நாளைக்கோ கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட துறை, டெலிகாம் சம்மந்தப்பட்ட துறைகள், அல்லது அந்த குரியர்னு சொல்கிறோம் இல்லையா, தபாலை இங்கே கொடுக்கறது அங்கே கொடுக்கறது, அல்லது அந்த டெலிவரி வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இதுவரை கடந்த காலங்களில் 2 வருஷமாக இருந்து வந்த அவ்வளவு கஷ்டங்களும் அப்படியே விலகக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் விரையாதிபதினு சொல்லக்கூடிய செலவுகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு குரு சுக்கிர பார்வையில் இருக்கிறார். நல்ல நிலைமையில் இருக்கிறார். கூடவே கேது வேற அங்கே சேர்ந்திருக்கிறாரே. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக இன்றைக்கு செலவுகள் கண்டிப்பாக வரும். அவங்க நண்பர்களாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது இப்போ தான் அறிமுகமானவராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, அவரை நம்பி ஆர்டர் கொடுத்தாங்க, அதை இப்படி செய்ய சொன்னாங்க, இதை அப்படி செய்ய சொன்னாங்க, அவர் பாருங்கள் 10 ரூபாய்க்கு பதிலாக 40 ரூபா செலவழித்து வச்சிட்டாரு, 50 ரூபா செலவழித்து வச்சிட்டாருன்னு இந்த மாதிரியான விரயங்கள் இருக்கக்கூடிய தன விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் பணம் காசு செலவாகுன்றதுனால கண்டிப்பாக பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அமைதி இருக்கும். கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் சுணக்கம் என்று, அதாவது ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, இந்த மாதிரி இருந்து வந்த அத்தனை சூழ்நிலைகளும் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் செலவாகிக்கிட்டே இருக்குது, நல்ல டாக்டர் கிடைக்க மாட்டேன்றாரு, எந்த மருத்துவத்தில் போகலான்னு தெரியல, சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதா பார்க்கலாமா, அலோபதி பார்க்கலாமா, இந்த மாதிரியான குழப்பங்களில் தனக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட தன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் அதிகம் இருந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இனிமே அப்படியே படிப்படியாக கணவன் மேலேயோ மனைவி பேர்லேயோ இருக்கக்கூடிய அந்த வருத்தங்கள் விலகக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாங்க. எல்லா நிலைமையிலையும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு 60 வயது தாண்டியவர்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்பான ஒரு நிலைமைகள், பிள்ளைகளை பற்றின ஒரு கவலைகள், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பேரன் பேத்திகள் கூட சிறு குழந்தைகள் இப்படி இருக்குது, நடக்க மாட்டேங்குது, அது பண்ண மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு கூட அது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஆகவே பெரிய சோதனைகள்னு இந்த நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க. இந்த 2 நாளும் சந்திரன் நல்ல அமைப்பில் இருப்பதால் எதையும் நீங்களே கட்டுப்பாட்டிற்குள் உள்வைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான சுபமான யோக நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே லாபாதிபதி சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார். கூடுதலாக ராசியை பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்குறாங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். எல்லா அமைப்புகளும் நன்றபடியாக லாபமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இன்றைக்கி. 11ஆம் அதிபதி இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறது, இன்றைக்கி நம்முடைய ராசியில் இருக்கிறதுன்றது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டாங்க, இந்த நேரத்தில் இதை கொடுத்துட்றேன், இதை செஞ்சு கொடுத்துட்றேன், அல்லது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், இன்றைக்கி வாங்க இதை முடித்து கொடுத்துட்றேன் இப்படின்னு சொல்லி டக்குன்னு அதுக்குள்ளே வேறு ஒரு வேலையெல்லாம் அந்த இடத்துல பேர் கெட்டு போச்சுங்க. ரொம்ப நாளாக ரெகுலராக ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அல்லது ரொம்ப நாளாக பணம் லேவாதேவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தவிர்க்க முடியாமல் நான் எப்போவுமே அவங்கக்கிட்ட கரெக்டாக இருப்பேன், இன்னமும் கொஞ்சம் பேர் கெட்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை போன்றவைகளை இழந்து விட்டோமே என்கின்ற ஒரு மாதிரியான வருத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இழந்த பெருமை கௌரவம் மதிப்பு அவ்வளவும் திரும்பி வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட போங்க சார், உறவு என்னைக்கு சார் கை கொடுத்தது, நட்பாவது கொஞ்சம் கேட்குது, உறவுகள் என்னை சுற்றி ஒரே பகையாக தான் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கண்டிப்பாக உறவுகள், அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகள், நீரடித்து நீர் விலகாதுன்னு நம்ம முன்னால் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரியான ஒரு சகாயம் அமைப்புகள் தோன்றக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை யார் என்பதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இவங்க வேணாம் அவங்க வேணாம், அல்லது வரன் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம பதில் சொல்கிறதுக்கு லேட் ஆகுது, அவங்களும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்குள்ளேயே திருமணம் நடப்பதற்கான வரன்கள் நிச்சயமாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் இன்றைக்கி தெளிவாக இருக்கும், கொஞ்சம் லேசாக இருக்கும், ஒரு அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே விலகும். இதை எப்படி பண்ணுறதா அதை அப்படி பண்ணுறதான்னு ஒரே தலை சுற்றிக்கிட்டு குழப்பமாக இருந்தது நிலைமைகள்லாம் மாறி, இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இவர் பேச்சை கேட்கக்கூடாது அவர் பேச்சை கேட்கக்கூடாது, யாராக இருந்தாலும் என் லைஃப்பை தீர்மானம் பண்ணுறது நான் தானே, அம்மா அப்பா அவங்க சொல்லிட்டு போவாங்க, வாழ போகிறது நான் தானே, இந்த மாதிரியான ஒரு சுயநலமாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவான எண்ணங்கள் இன்றைக்கு மனசில் வருங்க. இன்றைக்கி மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உயர்வாக ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கண்ணிக்கு மிகவும் இனிமையான, தவறுகளே செய்ய முடியாத நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிர பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. சந்திரன் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே அவரை பார்க்குறதுன்றது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டது. அந்த அமைப்புகள் இன்றைக்கு நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வெள்ளை நிறம் வெள்ளி போன்ற துறைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இதுவரைக்குமே கிடைக்காத லாப அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. படிப்படியாகவே துளாராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை. வருகின்ற சனி பயிற்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சனி 6ஆம் இடத்திற்கு வரப்போவது யோகம். அதே போலவே குரு 9ஆம் இடத்திற்கும் கேது 11ஆம் இடத்திற்கும் வரப்போகிறது. இந்த வருஷத்திலே இன்னும் 2 மாதத்திலே இந்த மாற்றம் நடக்க போகுது. இதற்கடுத்து அப்படியே ஒரு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு ஸ்டாண்டர்டுன்னு சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் என்பதற்கான ஒரு அச்சாரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த வாரம் முழுவதுமே கொஞ்சம் அதிக பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். குறிப்பாக வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். வடமேற்கு திசையில் வடமேற்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டக்குன்னு ஒரு 8 போயிட்டு வந்துடுவோம், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம், அங்கே போய் ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடுவோம், அல்லது ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அல்லது ஃபோனில் பேசுகிறத விட நேரில் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் என்கின்ற மாதிரி ஒரு பயணம் போவது, அதன் மூலமாக நன்மைகள் நடப்பது என்கின்ற தன்மைகள் இன்னும் சில நாட்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு நீடிக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும், வெளிநாட்டிற்கு படிக்க போகணுன்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இப்போது மிகச்சிறந்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். ஓட்டுகின்ற துறைகள்னு சொல்ல முடியாது, டிரைவிங் துறைகளில் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இந்த மாதிரி டெலிவரி பாயாக இருக்கிறேன் என்பது மாதிரியாக எப்போதும் இயங்கிக் கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய துறை சார்ந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கிறதோ அல்லது கணவர் குழந்தைகள் வாங்கி கொடுப்பதோ, ஒரு அத்தியாவசியமான கிச்சன் பொருள்னு சொல்லலாம், ஒரு ஓவன் வாங்கணும், ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு உங்களுக்கு தேவையான மிக முக்கிய பொருளை கணவரோ குழந்தைகளோ வாங்கி கொடுக்கக்கூடிய கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். 2, 9, 11ஆம் பாவகங்கள் இன்றைக்கு மிக அருமையான வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். எப்படிங்கய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்க 2ஆம் அதிபதியோடைய பார்வையில் இருக்கிறார். அட்டகாசமான சம்பாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது இந்த வாரத்திற்குள்ளேயோ வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் இந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சதே இல்லைப்பா, எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துருச்சே என்கின்ற மாதிரியாக ஒரு நன்மைகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வாரத்திற்கும் நிச்சயமாக சந்திரனின் இயக்கத்தின் காரணமாக கண்டிப்பாக இருக்குதுங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய
தன்மைகள் இப்போது உண்டு. யாரை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எதை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும். கட்டுப்பாடுள்ள மனசு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. ஒரு பழக்கத்தை விட்டுறலான்னு நினச்சேங்க, போன ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே விட்டுட்டேன், இந்த விட்டு ஒரு 35 நாள் ஆச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத உங்களுடைய ஒரு இமேஜை கெடுக்கக்கூடிய, கௌரவத்தை கெடுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழக்க வழக்கம்னு வந்துட்டாலே தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது மற்றவங்க நம்மளை பற்றி கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுடுறாங்க. இவர் இப்படி தான்ப்பா, இவர்கிட்ட எந்த நேரத்தில் பேச முடியாதுப்பா, அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒன்றை தொடர்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் நிச்சயமாக அமையும். குடும்பத்தில் ஒரு அமைதி, சந்தோஷம், ஒற்றுமை இருக்கும். அண்ணன் அக்காள்கள் இது வரைக்கும் நமக்கு நல்லாவே செய்யலை, அல்லது அண்ணன் அக்காலை நம்ம தான் தாங்கி பிடிக்க வேண்டியிருக்கு. நான் தம்பியா தங்கச்சியான்னு தெரியல, அவங்க எனக்கு செய்கிறத விட்டுட்டு நான் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சரியான வழியில் பயணம் செய்யக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை சொல்லுவேன். 11ஆம் இடம் என்பது ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் 2வது திருமணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கனால முதல் திருமணம் ஒரு மாதிரியாக போச்சுங்க, அப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, நான் தான் கூட கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கைமீறி போய் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிப்போச்சு. 2வது திருமணம் சரியாக இருக்குமான்றதில் ஒரு நிறைய நெகட்டிவான எண்ணங்கள்லாம் இருக்குது. சரியாக இருக்குமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே 2வது நிலைத்த திருமணம் நன்றாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அறிமுகங்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் 2 சுபர்களுடைய பார்வையில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி. அட்டமாதிபதினா எதுக்கெடுத்தாலும் கெடுத்துருவாருன்னு நினைக்க வேண்டாம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை நல்ல சுப நிலையில் இருக்கும்போது இந்த 8 செய்வார் என்பதும் ஜோதிடத்தில் ஒரு விதிவிலக்கான ஒரு அமைப்பு. ஆக என்ன நடக்கும், இதுவரைக்குமே தொழிலில், வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் எந்த அமைப்பில் பணம் வருகின்ற எந்த அமைப்பில் இருக்கிறீங்களோ அதில் ஒரு நல்லதே நடக்கலைங்க, ஒரு முன்னேற்றமே இல்லைங்க, சும்மா அடிமை மாதிரி இருக்கிறேன், போகிறேன் வர்றேன், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு விரக்தி நிலைமையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு இன்றைக்கி உண்டுங்க. இவர் நமக்கு எப்போவுமே கெடுதலை தான் செய்வார், நமக்கு இவர் நல்லதே செஞ்சதில்லை, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படும். இவராக நமக்கு இந்த நல்லதை செஞ்சார், இவராக இந்த விஷயத்தில் நமக்கு வழிகாட்டுறாரு, பரவாயில்லையே, இவ்வளவு நாளாக நம்ம இவரை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோமே என்கின்ற மாதிரி ஒருத்தரை பற்றிய இமேஜ், ஒருத்தரை பற்றிய எண்ணங்கள் அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த இடத்துல நமக்கு லாபம் வராது, இந்த தொழில் நமக்கு கை கொடுக்காது என்பது போன்ற விஷயங்கள்லையும் இப்போது வேறு மாதிரியான புரிதல்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. உயரமான இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், உயரமான கட்டிடங்கள் போன்ற அமைப்புகளில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு இப்போதிருந்தே நல்ல ஒரு மாதிரியான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால எல்லா நிலைமைகளையும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, ஒரு 35 வயதிற்கு பிறகு, அதாவது ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், அது மொத்த ஏஜென்ட்டுகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த நாளில் இருந்தே ஒரு படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு அடுத்த வாரமே கிடைக்குங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷமாகவே ஒரே இடத்துல இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வு, நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பு. அல்லது 7-8 வருஷமாகவே எனக்கு ப்ரொமோஷன் வரல, அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருவதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த விஷயம் முடியலை, ஒரு பிஹெச்டி பண்ண முடியல, ஒரு எம்ஃபில் பண்ண முடியல, ஒரு உயர் படிப்பு அமைப்புகளில் எனக்கு எல்லா தகுதிகளும் இருந்தும் ஏதோ ஒன்றும் இல்லை, எனக்கு கைடு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு இழுத்துக்கிட்டே போகுதுன்ற மாதிரியாக அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உயர் கல்வி அமைப்புகளில் அதை நிறைவேற்றி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெண்களுக்கு கூடுதல் நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆண்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் பாவகத்தில் கலத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2 சுபர்களுடைய பார்வையில் இருக்கிறார். கணவன் அல்லது மனைவியால் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும்.
பெரும்பாலோருக்கு எல்லாருக்குமே இதே மாதிரியான பலன்கள் நடக்குமாங்க ஐயா? மகர ராசிக்காரர்களில் கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க, ஆகாதவங்க இருக்கிறாங்க, துணையை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது எப்படி இந்த பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கும் நாளைக்கும் பலன் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவுகள் ஏற்கனவே கசந்தவர்களுக்கு ஒரு இனிமையான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மனைவியின் பேரால் தொழில் பண்ணக்கூடியவர்கள் அல்லது மனைவி வீட்டு வழியில் ஏதாவது நல்லதுகள் நடக்கணும்னு நினைக்கிறவங்க, மச்சாங்காரர் ஹெல்ப் பண்ணணும், மாமாக்காரர் ஹெல்ப் பண்ணணும், என்னங்க பண்ணுறது, நான் நல்லா தான் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இந்த பக்கம்னா எங்கள் அண்ணன் தம்பி விரட்டி விட்டாங்க, அக்கா தங்கச்சி நல்லா பண்ண மாட்டேன்றாங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஹெல்ப்பு என் ஒய்ஃப் சைடு தான், என் ஒய்ஃப் சைடு கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறாங்க, மாமா நினச்சா இதை என் கையை தூக்கி விடலாம், மச்சனை நினச்சா கொஞ்சம் வழிகாட்டலாம் என்கின்ற மாதிரியாக மனைவி வழியிலிருந்து ஒரு உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ நல்ல தகவல்கள் வந்து அதன் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. இளைய பருவத்தினர், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுது. கற்பனை திறன் மிக்க சந்திரன் இன்றைக்கு குருச்சுக்கிர பார்வையில் 9ஆம் இடத்தில் இருக்கிறனால எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இப்போது வரும். சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டலாமா, அல்லது சொந்த ஊரில் ஒரு கோயில் கட்டலாமா, குலதெய்வ கோயிலை எடுத்து கட்டலாமா என்பது போன்ற ஆன்மீகம் சார்ந்த உணர்வுகளும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பூர்வீகத்திற்கே திரும்பி போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, திருநெல்வேலியிலேருந்து இப்போ நான் கோயம்புத்தூரில் பிழைக்கிறேங்க, கொஞ்ச நாள் ஆச்சு, இனிமேல் 60 வயசு ஆச்சு, திரும்பி திருநெல்வேலிக்கே போயிடலாம், அப்பாவுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்குது, அங்கேயே போய் ஒரு ரிட்டையர் லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு இருக்கிறேன். அவர்கள் எல்லாருக்குமே சரிதான், நீங்கள் பூர்வீகத்திற்கு திரும்பி போய்விடலாம் என்பதற்கான சில விஷயங்கள் புலப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இந்தியா தமிழ்நாடு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தோடு சோதனைகள் முடிகிறது என்பது தான் உண்மை. அடுத்த மாதம் உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடிகிறது. கடந்த 7.5 வருடம், குறிப்பாக ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டுட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் பிறக்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறையக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. 6ஆம் அதிபதி இன்றைக்கு 8ஆம் இடத்துல மறையிறது ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அதிர்ஷ்டங்களை விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது என்றாலும், அவர் இன்றைக்கி ராகுகேதுக்களோடு சேர்ந்திருக்கிறாரு, கிரகண தோஷத்தில் இருக்கிறாரு. கூடுதலாக ஒரு குழப்ப நிலைமையில் குருவும் சுக்கிரனும் பார்க்கக்கூடிய நாளாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு வந்துடாது. பண கஷ்டமோ அல்லது மன கஷ்டமோ இந்த மாதிரியான நிலைமைகள் வராது. ஆனால் 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் கஷ்டங்கள் வந்துடாதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஆன்டியாக ஒரு நெகட்டிவான தாட்ஸு எண்ணங்கள் தான் இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்ன பண்ணுறது, ஏற்கனவே நமக்கு 2 வருஷம் வாங்கின அடி அந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இவங்க 3 பேருமே ரொம்ப பெரிய அளவில் கடந்த 2 வருஷமாக 30 வயது 40 வயதில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினர், குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருமே அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல் நல்லா இல்லை. ஜென்மச்சனி உங்களை போட்டு பிரட்டி எடுத்துருச்சு இல்லையா? அதனுடைய தாக்கம் இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கின்ற நிலையில் இந்த சந்திராஷ்டம நாளான இன்றைக்கும் நாளைக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவர் கூட சண்டை போடலாமா, இவர் கூட சண்டை போடலாமா, அவருக்கு அந்த பதிலை கொடுக்கலாமா, இவருக்கு இந்த பதிலை கொடுக்கலாமா, பதிலடி கொடுத்தே ஆகணும், இவர் எப்படி நம்மளை பற்றி இப்படி சொல்லலாம், அவர் எப்படி நம்மளை பற்றி இப்படி சொல்லலாம் என்பது மாதிரியான ஒரு குழப்ப எண்ணங்கள், கோப எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த 2 நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். அவர்களெல்லாம் கொஞ்சம் அமைதி காக்கக்கூடிய, சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்து கொள்ளக்கூடிய தேவையான சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் இருக்குது. ஐயா, இந்த எண்ணங்கள் மட்டும்தான் கொஞ்சம் குழப்படியாக இருக்குமே தவிர பண வரவுலாம் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காதுங்க. வேலைக்கு போனால் நிம்மதியாக டக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்து செஞ்சுட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் முன்னேற்றமாகவே இருக்கும். இன்னும் 40 நாள் 20 நாள் இருக்குது, 40 நாள் இருக்குது. இந்த 40 நாளில் உங்களுக்கு ஜென்மச்சனி முடிய போகுது. இந்த ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே ஒரு நல்ல வழி பணவரவுக்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு, கடன்கள் தீர்வதற்கு, உடல் நன்றாக இருப்பதற்கு, மனசு நன்றாக இருப்பதற்கு நடந்தே தீரணும். அதனால் இன்னும் 40 நாட்களுக்கு பிறகு நல்லவைகள் நடக்க போகிற ஒரு நபருக்கு இந்த 2 நாட்களில் எந்த கெடுதலும் நடந்துடாதுங்க.
இருந்தாலும் சந்திராஷ்டம நாளில் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். மனசு கொஞ்சம் ஒரு சலனமாகவே இருக்கும். அதை பண்ணுறதா இதை பண்ணுறதான்னு ஒரு தெளிவற்ற நிலைமையில் இருக்கிறனால முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதற்கு இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. குடும்பம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வேலை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாகவே போக முடியும். ஓரளவிற்கு பணவரவு கூட எதிர்பாராத அமைப்பில் வரக்கூடிய நாளாகத்தானாங்க அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நட்புகளை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தில் இன்றைக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் குரு சுக்கிர பார்வையில் இருக்கிறார். நண்பர்களால் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா நண்பர்களே கூடி பேசி நமக்கு உதவக்கூடிய அமைப்பு. இந்த பாருங்கள், இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் எதனா சேர்ந்து ஒரு கொஞ்சம் கைதூக்கி விடுவோம் என்பது மாதிரியாக அழைக்காமலேயே கேட்காமலேயே உறவுகளை தாண்டி நட்புகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கின்ற சிறப்பு நாளாக இன்றைக்கு இருக்கும். கணவருடைய அருமை மனைவிக்கும் மனைவியுடைய அருமை கணவருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியின் பேரில் தொழில் பண்ணி கொஞ்சம் நஷ்ட கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றிலிருந்து தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்கின்ற ஒரு பெருமிதம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2 பேர் சேர்ந்தாதாங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும், 2 பேருடைய வருமானம் வரத்தாங்க செய்யணும் என்கின்ற மாதிரி மனைவிக்கோ கணவனுக்கோ வேலை இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு வேலை நல்லா இருக்கும், அவங்களுடைய தொழில் நல்லா இருக்கும் என்பது மாதிரியான நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாழ்க்கை துணை இன்னதான் அப்படின்றதுல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். இவரை தேர்ந்தெடுக்கிறதா அவரை தேர்ந்தெடுக்கிறதா, வரன் பார்த்துக்கிட்டு போகிறாங்க, அல்லது ஒரு மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கிறது. தாய் தந்தை கூட இந்த விருப்பத்திற்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் இவர்களா அவர்களா என்பதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்னார்தான் வாழ்க்கை துணைவர் என்பது இன்றிலிருந்தே ஒரு 20 நாட்களுக்குள்ள தெளிவாக அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வயது பருவம் இன்னும் திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ள திருமண உறுதி, திருமணம் போன்றவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற, அவ்வளவும் சிறப்பாக நடக்கக்கூடிய, எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற தெளிவான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழிலை விட்டுட்டு ஒரு மாதிரியாக மறுபடியும் வேலைக்கு போகலாமா, ஒரு 2 வருஷமாகவே தொழில் கஷ்ட நஷ்டத்தில் இருக்குங்க, நான் தெரியாதனமாக ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி தொழிலை விட்டு மறுபடியும் வேலைக்கு போகலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு தெற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். தெற்கு நோக்கிய பயணங்கள், ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பயணம் அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய, ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கூட்டாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய பங்குதாரர்கள்ட்ட கூட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் வரக்கூடிய, கூட்டு தொழில் நல்லபடியாக சிறப்பாக முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அருமையான மாற்றமுள்ள நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேக விளக்க அமைப்புகளை எப்போது பார்த்துடலாம். சிலருக்கு ஒரு பெரிய சந்தேகம் கண்டிப்பாக உண்டு. அதில் இந்த பழமொழிகளின் மேலே ஒரு சந்தேகம். நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்குதா? ஒரு பழமொழியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் மூல நட்சத்திரக்காரர்கள் என்றாலே வாழ்க்கையில் ஒரு சந்தேக கண்ணோட்டோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகிறதே ஒரு மாதிரியாக இருக்கும். அதுவும் மூல நட்சத்திரமாக வேண்டாம், மாமனாருக்கு ஆகாது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் மூல நட்சத்திரம் என்றாலே ஒதுக்கி வைக்கக்கூடிய, மூளையிலே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்போடு இருக்குதே. உண்மையிலேயே ஆண் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர் அரசான்ற கூடிய, அரசாளன்றது என்ன, ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெண் மூலையில் உட்காரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்வோமே. ஆனால் நட்சத்திரங்களுக்குள்ள எந்த விதமான பலன்களும் இல்லை என்று சொல்லக்கூடியவன் நான். அதனுடைய ஒரு விளக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூல நட்சத்திரக்காரர் ஒருவர் தனுசு ராசியாக இருப்பார். உண்மையில் இந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் அமரும் பொழுது சந்திரனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பெரிய அளவில் பார்க்கணும். ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இந்த மூல நட்சத்திரம் ஆனி மாத மூல நட்சத்திரத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். அப்போ அந்த பௌர்ணமி சந்திரனாக பௌர்ணமியோடு இருக்கும் பொழுது சூரியன் சுபத்துவமாகி, சிம்மம் சுபத்துவமாகி, லக்னம் லக்னாதிபதி வலுத்தவர்கள், அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசனாக இருப்பதை பார்த்து வந்த வழக்கம் தான் இது. ஜோதிடத்தில் பொதுவான பழமொழிகள் நிறைய சொல்லப்படுகுதுங்க. அதுக்கு உண்மையான அர்த்தங்கள் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது.
ஆனி மாதம் பிறந்த ஒருவர் அரசனாகக்கூடிய அதே நேரத்தில் இங்கே அந்த மார்கழி மாதம்னு சொல்லப்படக்கூடிய மார்கழி மாதத்தில் அமாவாசை சந்திரனாக அவர் மூல நட்சத்திரத்தில் இருந்தால் அரசனாக கூட இல்லைங்க, அரண்மனைக்கு பக்கத்தில் கூட நிற்க முடியாத ஒரு அமைப்பை கொண்டு போயிடுவார். வெறும் நட்சத்திரங்களுக்கு உள்ளே மட்டும் ஒன்றும் பலன்கள் இல்லை என்பதை சொல்லக்கூடிய அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஜோதிடன் நான். ஒரு நட்சத்திரம் மட்டுமே பலனை கொடுத்துறது இல்லைங்க, அந்த நட்சத்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த சந்திரனை சொன்னேன், இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக மூல நட்சத்திரமாக இருக்கும் பொழுது ஒரு பலன், இதே சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது ஒரு பலன். இந்த சந்திரனை அதாவது இந்த ராசியை குரு பார்க்கும்போது சுக்கிரன் பார்க்கும்போது ஒரு பலன் நடக்கும். அதே போலவே இந்த சந்திரனுக்கு பக்கத்தில் சனியோ ராகுவோ இருந்து சந்திரனை இருள் அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்படி வேறு மாதிரியான பலன்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒருவரை நம்ம ஒரு பெண்ணை மருமகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற வாதம் சர்வ நிச்சயமாக இல்லாத ஒன்றாக, தேவையற்ற ஒன்றாகத்தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ராசியில் குறைஞ்சது ஒரு 60லேருந்து 70 கோடி பேர் நிச்சயமாக பிறந்திருப்பாங்க. அதுலேயும் அந்த ராசியை 3 பங்காக பிரிச்சிங்க, 3 நட்சத்திரமாக பிரிச்சிங்கன்னா 15லேருந்து 20 கோடி பேர் கூட மூல நட்சத்திரத்தில் சர்வ நிச்சயமாக வருவார்கள். இதுலேயும் ஒரு 7 கோடி பேர் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா 7 கோடி பேருடைய பெண்களுடைய மாமனார்களும் இறந்து விடுவார்களா என்பது பார்த்தா கண்டிப்பாக இருக்காதுங்க. இந்த மாதிரி நிரூபிக்க முடியாத சில அர்த்தமற்ற பழமொழிகள் தாங்க தமிழ் ஜோதிட உலகத்தில் அதிகமாக இருக்கிறது என்பது தான் உண்மை. நட்சத்திரங்களின் அடிப்படையில் எதுவுமே நடக்கிறதில்ல என்பதை நான் திருப்பி சொல்கிறேன். இப்போது நான் சொன்ன மாதிரி ஆனி மூலம் என்பது பௌர்ணமி, அதே நேரத்தில் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய மூல நட்சத்திரம் என்பது அமாவாசை சந்திரனாக இருக்கும். இந்த சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கும்போது சுக்கரனுடைய பார்வையில் இருக்கும்போது ஒரு மாதிரியாக பலன் தரக்கூடியவராக இருப்பார். சனியோடு ராகுவோடு சேர்ந்திருக்கும்போது பலனையே செய்ய முடியாதவராக இருப்பார். ஆக மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மட்டும் அந்த சந்திரன் அப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துறதே இல்லைங்க. அவருடைய சுபத்துவ பாபத்துவ தன்மைகளின் அடிப்படையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒளியின் அடிப்படையில் தான் மற்றவைகள் நடக்கிறதே தவிர மூல நட்சத்திர பெண்ணை ஒதுக்கி வைக்கணும், மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ராஜாவாயிடுவார் என்கின்ற அந்த 2 கருத்துமே கண்டிப்பாக தவறாக இருக்கும் என்பதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.